நீலாம் டாக்டரா? மூஞ்சுக்கு நானே போது வந்து உட்கார். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ஒரே இரும்பலா இருக்கு டாக்டர். ஒரே ஒரு இருமலுக்கு டாக்டர் பார்க்க வர கூமுட்டை. டாக்டர் அப்பப்ப தலை சுத்துது டாக்டர். தலை சுத்துது? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இந்திரா படத்துல தான் பார்த்தது. ஒரு வாட்டி தலை சுத்தி காமியே. டாக்டர் டாக்டர் எமர்ஜென்சி டாக்டர், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. ஒரு சுறவழி கிளம்பியதே. 10 நிமிஷம் முன்னாடி வந்து பேஷண்ட காப்பாத்திருக்கலாம். ஆக்சிடென்ட் ஆயா 5 நிமிஷம் தான் டாக்டர் ஆகுது. டாக்டர் இவங்களுக்கு தான் டாக்டர் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணோம். அப்படியா? ஏய் யாருமா நீ? இங்க என்ன பண்ற? அவங்க பொண்டாட்டி தான் நானு. ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறீங்கல்ல, ஹார்ட்ல நான் இருக்கானா இல்ல வேற யாராவது இருக்காங்கன்னு பாக்க போறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நாட்டுல யாரா இருந்தா போட்டோ எடுத்து காமிக்கிறோம். வெளிய போமா. போமா வெளிய போமா. டாக்டர் கோவம் வந்துருச்சே. நான் எப்ப சொன்னேன்? ஆளுக்கு ஆதல மண்ணனா இருப்பா போலே. எப்படி சொல்றீங்க டாக்டர்? அதான் 2 அடி இருக்கு. அது கிட்னி டாக்டர். சரி சரி டச்சுடு டச்சுடு. டாக்டர் இது என்ன ஒரு பச்சை நரம்பு போகுது? அந்த கிளாஸ் நடத்துறப்ப காலேஜ் போல யூடியூப்ல பார்க்கலாம். பேஷண்ட் பொழைச்சுக்கிட்டான். ஆபரேஷன் சக்சஸ் சக்சஸ். ஏய் யூடியூப் பார்த்தாடா பண்றீங்க? என்னங்கடா போலீஸ் கிட்ட மாட்டி விடுறேன். டாக்டர் இப்ப என்ன பண்றது டாக்டர்? அவன் ஆள வச்சு அவனே அடிக்கலாம். இரு. ஏமா உன் பேர் பிரியாவா? என் பேர் பிரியா இல்ல டாக்டர். பேர் மைக்கத்துல கூட பிரியா பிரியா சொல்றாங்க. எப்படா சோலி முடிச்சு பார்த்தல? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான டாக்டர் என்ன டாக்டர் இது? படிச்சிட்டு வா தெரியும். கூட்டிட்டு வாங்க காட்டிட்டு போங்க. பணம் எங்களுக்கு, ரிசல்ட் உங்களுக்கா? சகுனமே சரியில்லையே. டாக்டர் மறந்து போகுது டாக்டர். சோறு திங்க மறக்கல மத்ததான் வந்ததோ. டாக்டர் சளி புடிச்சுக்கிச்சு டாக்டர். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர். சனியே பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு. ஒரு பிரச்சனையா? கண்ணெரியுது டாக்டர். கண்ணேரிதா? இருங்க ஒரு நிமிஷம். அம்மா கேஸ் திந்துச்சு சொன்னா எங்க ஒருத்தருக்கு கண்ணேரிதான். அவங்கள வச்சு சோறு குழம்பு தான் ஆக்கிடலாமா? டாக்டர் கண்ணு வலிக்குதுன்னு சொன்னான் டாக்டர். காலையில 6 மணிக்கு போன் எடுக்கிறது, நைட் 1 மணி வரைக்கும் போனை யூஸ் பண்ணது. கண்ணு வலிக்குது காது வலிக்கு சொன்னா வலிக்கதான் செய்யும். எனக்கு உன் பிரச்சனை என்ன தெரிஞ்சுட்டு ஆபரேஷன் தான் பண்ணணும். எனக்கு ஒரு மாலை எடுத்துருவா. மாலை எதுக்கு டாக்டர்? இது எனக்கு 100வது ஆபரேஷன். சக்சஸ் ஆனா மாலை எனக்கு போடுவாங்க, சக்சஸ் ஆகலைன்னா மாலை தூக்கி உனக்கு போடுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. டாக்டர் இல்லைங்களா? டாக்டர் இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன டாக்டர் இல்லையா? வருவாங்க, வெயிட் பண்ணுங்க போங்க. ஆஹா நர்ஸே எப்படின்னா டாக்டர் எப்படின்னு தெரியலையே. டாக்டர் எங்க போயிட்டு வரீங்க? உடம்பு சரியில்லாதான் டாக்டர் பார்த்துட்டு. நீங்களே டாக்டர் தானே? நான் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா வாங்குவேன், அதான் ஃபீஸ் கம்மியா வாங்குற டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி உள்ள வாங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை? உடம்புலாம் வலிக்குது டாக்டர். வாந்தி மேகம் இருக்குமே? ஆமா டாக்டர். என்னங்க? ஹலோ, ஒருத்தருக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆயிட்டு வந்து தூக்கிட்டு போங்க. என்ன டாக்டர்? வேற என்ன பிரச்சனைனா இருக்கு? வயித்தால போகுது டாக்டர். சாப்பிட்டா வயித்துக்கு தான் போவோம், பின்ன வாடகைலே போவோம். இதுக்கு தான் ஒரே பிரச்சனை, ஆபரேஷன் தான். நர்ஸ் அந்த கிளவுஸ் கொடுங்க. கிளவுஸ் எதுக்கு டாக்டர்? உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஆயிட்டுனா கைரேகை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. டாக்டர் இல்லைங்களா? டாக்டர் இல்லன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன டாக்டர் இல்லையா? வருவாங்க, வெயிட் பண்ணுங்க போங்க. ஆஹா நர்ஸே எப்படின்னா டாக்டர் எப்படின்னு தெரியலையே. டாக்டர் எங்க போயிட்டு வரீங்க? உடம்பு சரியில்லாதான் டாக்டர் பார்த்துட்டு. நீங்களே டாக்டர் தானே? நான் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா வாங்குவேன், அதான் ஃபீஸ் கம்மியா வாங்குற டாக்டர் போய் பார்த்துட்டு வரேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி சரி உள்ள வாங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை? உடம்புலாம் வலிக்குது டாக்டர். வாந்தி மேகம் இருக்குமே? ஆமா டாக்டர். என்னங்க? ஹலோ, ஒருத்தருக்கு கொரோனா கன்ஃபார்ம் ஆயிட்டு வந்து தூக்கிட்டு போங்க. என்ன டாக்டர்? வேற என்ன பிரச்சனைனா இருக்கு? வயித்தால போகுது டாக்டர். சாப்பிட்டா வயித்துக்கு தான் போவோம், பின்ன வாடகைலே போவோம். இதுக்கு தான் ஒரே பிரச்சனை, ஆபரேஷன் தான். நர்ஸ் அந்த கிளவுஸ் கொடுங்க. கிளவுஸ் எதுக்கு டாக்டர்? உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது ஏதாவது ஆயிட்டுனா கைரேகை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு.